மக்களே இன்னைக்கான எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா, கமருதீனுக்கும் பார்வதிக்கும் அப்பப்போ முட்டிக்கும். அப்புறம் ஒண்ணா ஒட்டிப்பாங்க. அப்படிங்கிற மாரி வந்து இருந்தது. இதுங்கள எந்த கணக்குலடா சேர்த்துறது? அப்படிங்கிற மாரி வந்து யோசிக்க தோணுச்சு. அது மட்டும் இல்லாம, பார்வதியோட அப்பாவ பத்தி, பார்வதியுடைய அப்பா இறந்தத பத்தி கமருதீன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வந்தாப்ல. ஸோ, அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே கட் பண்ணிட்டாங்க. பார்வதி அவர்கள் வேண்டாம். அத பத்திலாம் பேசாத. இப்ப எதுக்கு அத பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அதோட மட்டும் தான் நடந்துச்சா? நின்றுச்சா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பார்வதி அவர்கள அடிக்கிறதுக்காக பாய்ந்திருக்காப்ல. சொல்லப்போனா லிட்ரலா வெறி ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம, நான் எவிக்ட் ஆகி கூட போயிடுறேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். அப்படிங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் வந்திருக்காப்ல கமருதீன். ஸோ அப்படி என்ன நடந்துச்சு? இதில யார் சரி? யார் தப்பு? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்க போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள். ஸோ இத பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ 2 பேருமே லிட்ரலா பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லடா நீ எப்பயுமே என்கிட்ட வந்து ரொமான்டிக் சைடில் மட்டும் தான் வந்து பேசிகிட்டு இருக்க. ஸோ மற்றபடிக்கு வந்து இந்த கேம் வைஸ் எல்லாம் பேச மாட்டேங்கிற அப்படின்றத ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் வந்து பயங்கரமாக காண்டாகி கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. நான் ஒரு சைடு மட்டும் தான் உனக்கு காட்ட முடியும். ரொமான்டிக்காக மட்டும் தான் பேச முடியும். ஏன்னா நீ ஒரு சைடு வந்து வில்லி. நீ வில்லனிசம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். லிட்ரலாக சொல்லப்போனால் உன்னை யாருக்குமே இங்கே வந்து பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் கமருதீன் வந்து பேசின உடனே, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க? ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க? அப்படின்னா, அப்புறம் எப்படி நீ மட்டும் சொல்லலாம், நான் ரொமான்டிக்காக மட்டும் தான் பேசிட்டு வந்து சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நீ என்ன இவ்வளோ பெரிய அக்யூசேஷன் வந்து வைக்கிற? அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே ஒரு பிரச்சனை வந்து நடந்தது. அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து கேட்டாப்புல, யாருப்பா டக்குன்னு மாறினது அப்படின்னு சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ கமருதீன் பார்வதியை வந்து பிடிச்சி வெளுன்னு வெளுக்கிறாப்புல. பார்வதி வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஓகே. பார்வதி அதுக்கு ஒரு ரிப்ளை வந்து கொடுத்து, நீ என்ன பெரிய ஹீரோவா? எல்லாரும் உன் பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்காங்க. இல்லை எல்லாரும் உன்னை காதல் வலையில் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீயா நினச்சிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஒரு ரிப்ளை வந்து கொடுத்தாங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியாக பார்வதி அவர்களுக்கும் கமருதீனுக்கும் ஒரு பெரிய சண்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். கமருதீன் லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, கையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதாவது அடிக்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கை எடுத்துகிட்டு போகிறார் அவ்வளோ கோவமா. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோமா? என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா எல்லாத்தையும் போய் வீக்கெண்ட் டேஸ்லலாம் வந்து சொல்லிட்டு இருக்க. வீக்கெண்டில் வந்து சொல்லிட்டு இருப்ப இதெல்லாம் விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்லிட்டு இருப்ப. என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? நம்ம பர்சனலாக பேசுகிற விஷயத்தெல்லாம் நீ போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வந்து கமருதீன் கிட்ட வந்து கேட்குறாங்க பார்வதி. அப்போது நீ கூட தான் சொன்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து பார்வதி சொல்கிறாங்க, ஏப்பா நீ ஏதோ அந்த ஓட்டிங்கு லிஸ்ட்டு டாப் 5 இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தல, அந்த ஒரு விஷயத்துக்காக நான் சொன்னேன்பா, மற்றபடிக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள்கிட்ட கமருதீன் வந்து சொல்கிறாப்புல. இப்போது இந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது. ஏன்னா 2 பேருமே அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து கமருதீன் எந்திரிச்சு சொன்னாப்புல பார்வதியை பற்றி. அப்போ பார்வதி சும்மா விடுவாங்களா? அப்போ கமருதீனை வந்து பழி வாங்கணும்ல. என்னதான் அவங்க லவர் பாயாக இருந்தாலும் அவனை போட்டு அடிக்கணும்ல அப்படின்றது தான் பார்வதியோடைய எண்ணம். எப்பயுமே அவங்க வந்து அந்த ரிஃப்ளெக்ஸை உடனே காமிச்சிருவாங்க. ஸோ அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. அப்போ கமருதீன் சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயம். நான் சொன்ன சரிம்மா, நீயும் தானே எந்திரிச்சு சொன்ன அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாப்புல. இது அடுத்த கட்டமாக எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ திவாகர் கிட்ட சொன்னியே அந்த பேட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? அந்த பேட் டச் டேய் அதை பற்றி ஏன்டா திரும்பி கொண்டு வர? அதை பேசி முடிச்சாச்சுலடா அப்படின்றபோது, இல்லை இல்லை எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஓகேவா? அந்த கிளாரிட்டி நான் உங்ககிட்ட கேட்டேன். ஓகேவா? எனக்கு ஒரு வாக்குமூலம் வேணும். அதை நான் உங்ககிட்ட வாங்கிட்டேன். திடீர்னு அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமாம்ல அந்த திவாகரை பற்றி பேசும்போது, ஓ மை காட் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு வந்து நடந்திருக்கே, இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கே, நம்ம இதை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டோமே, ஸோ இதுக்கு ஒரு பெட்டரான க்ளோஷரே வந்து கிடைக்கலையே, ஸோ அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட ஒரு வாக்குமூலம் வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் எனக்கு தெரியுமே, நீ எப்படியெல்லாம் பேசுன என்னெல்லாம் பண்ண அப்படிங்கிறது எனக்கு என்ன தெரியாதா? சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் கான்வர்சேஷன் நார்மலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பேட் டச் அப்படிங்கிறத மறுபடியும் கொண்டு வரும் பொழுது, இதை பற்றி ஏன்டா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்கும் பொழுது, அப்போது நான் பேட் டச் பண்ணேன் அப்படின்னு சொல்ல வரியா? அதுதான் அவர் மீன் பண்ணி சொல்கிறார். அப்போ நான் பண்ணேன்னு சொல்ல வரியா? அப்போ நான் என்ன பண்ண சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, டேய் ஏன்னா திரும்ப திரும்ப இப்படியே வந்து பேசிகிட்டு இருக்க, என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ பார்வதி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பாருடா உனக்காக மட்டும்தான். ஏன்னா கமருதீன் முன்னாடி சொல்லியிருப்பார், உனக்காக மட்டும்தான் நான் வந்து அமைதியாக இருக்கேன், இதெல்லாம் நான் பேசாமல் இருக்கேன்.
இல்லைனா இதெல்லாம் வீக்கெண்ட் டேஸ்லேயே வந்து பேசியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல கமருதீன். ஓகேவா? ஸோ அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைடா நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பேசினேன் அப்படின்னா நிறைய விஷயம் வெளியே வரும். ஓகே. ஆனாலும் அது உனக்கு அஃபெக்டபுளாக வந்து இருக்கும். ஸோ உன்னோட ஃப்யூச்சர் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. இதை தான் கமருதீன் சொல்கிறாப்புல. ஏன்னா நான் வந்து இதில் தலையிட்டிருக்கேன். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்து இருக்க போகுது. அதை வந்து நான் இருக்கிறதுலையோ அது வேறு விஷயம். பட் என்னால் உன்னுடைய வாழ்க்கை வந்து அழியக்கூடாது. அதுதான் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து சொல்கிறாப்புல. ஓகேவா? அப்போ பார்வதியும் வந்து அதை தான் நினைக்கிறாங்க. கமருதீன் நல்லா இருக்கணும். கமருதீனால் அதாவது நம்மளால் கமருதீனோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்வதி நினைக்கிறாங்க. அண்ட் கமருதீன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அவரும் அதே தான் நினைக்கிறாப்புல. நம்மளால் பார்வதியோட வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் தான் 2 விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பூகம்பமாக வெடியுது. அதுக்கப்புறம் கமருதீன் பயங்கரமாக கோவப்படுறாரு. கோவப்பட்டு என்ன 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 சொல்லு என்ன சொல்லு என்ன சொல்லு அப்படின்ற என்ன பேசுவேன் அப்படின்றப்பல. ஏன்னா பார்வதி சொல்லியிருப்பாங்க, இல்லைடா நான் பேசணும்னு நினச்சேன்னா பேசிடுவேன். ஆனால் நீயும் வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால தான் நான் பேச மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன். ஸோ அதை நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் கோவப்பட்டு தான் அடிக்கிற மாதிரி நான் போயிடுறேன், விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, எப்போ நாளைக்கு நான் போயிடுவேன், நீ கவலையே படாத, நாளைக்கு நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினோத் வந்து வர்றாரு. அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து பெருசாகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வினோத் வந்து அவரை பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து இது பண்ணிக்கிறாங்க. நம்ம வினோத் அவர்கள் வந்து நம்மளுடைய கமருதீன் அவர்களை தனியாக கூப்பிட்டு போய்ட்டாரு. தனியாக போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கப்புறமா இதை பற்றி பேசணுமா அப்படின்றபோது வந்து சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க, இதை பற்றி பேசணுமா அப்படின்னா பேசி தான் ஆகணும். எனக்கு வந்து பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லும்போது, இல்லை நீ பேசி தான் ஆகணும். ஏன்னா இங்கே நடந்த ஒரு விஷயம். ஸோ நீ இங்கேருந்து தான் வந்து கிளாரிஃபை பண்ணணும். ஸோ ஒழுங்காக இருந்து கிளாரிஃபை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்வதி அதை ஏற்க மறுக்கிறாங்க. இல்லை என்னால் முடியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உமன் கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அதை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கமருதீனோட லைஃப் ஸ்பாயில் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது மக்களே. இப்படிப்பட்ட ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி நினைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பேட் டச் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அவங்க எல்லா விஷயத்தையும் வந்து ஓன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவங்க சாரியும் சொல்லிடுறாங்க. ஏன்னா இதை பற்றி ஓப்பன் அப் பண்ணும் பொழுது, சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்வதி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக சொன்னாங்களா, இல்லை லிட்ரலாக இல்லை நம்ம தப்பாக சொல்லிட்டோம், சரி ஓகே ஒரு சாரி கேட்டுருவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்களான்றதெல்லாம் தெரியல. ஓகே, இப்போ வரைக்குமே தெரியல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. இப்போ எனக்கு என்னென்னா, ஏன்னா அடிச்சுட்டு மாண்டுட்டு சாவறீங்க, பேசுகிறதுக்கு எவ்வளவோ இருக்குல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கெல்லாம் கேடு? எவ்வளோ கேம் இருக்குது, அவங்கள பற்றி பேசுங்க, இவங்கள பற்றி பேசுங்க. அரோரா அறுத்து தள்ளுறா 2 பேரையும், பார்வதியும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறா, கமருதீனையும் போட்டு செய்ன்னு வந்து செய்கிறா. அவளை போய் டார்கெட் பண்ணுங்கள், கூடவே இருந்து எல்லா வேலைகளும் செஞ்சிட்ருக்கா, உங்ககிட்ட தான் நல்லா பேசுகிறா. ஆனால் அதே பாயிண்ட்டை தூக்கிட்டு வந்து விஜய் சேதுபதி கிட்டே எப்படி பேசுகிறா? அந்த மாதிரி ஆட்களை பிடிங்க, அந்த கேமை பாருங்கள். அதெல்லாம் விட்டுட்டு சரி ஓகே எனிஹவ் இட் ஹாஸ் பின் ஹேப்பன்ட் அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து முடிஞ்சு போச்சு, நடந்துடுச்சு. அதை நீங்கள் ஓன் பண்ணுறீங்க. பார்வதி வந்து அது மாதிரி தப்பு பண்ணிட்டா, அப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கா. அதை நீ வந்து என்ன பண்ணிட்ட, சரி ஓகே அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகிட்ட, பேச ஆரம்பிச்சிட்ட. அப்பயே நீ கோவமும் பட்ட, நீ ஒன்றும் அப்படியே உடனே அப்படியே சும்மா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஏதோ கடவுள் மாதிரி ஒன்றும் அவங்கள வந்து ஆசீர்வதிச்சு, போம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தெரியாமல் சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் சொல்ல கிடையாது. அப்பயும் கோவப்பட்டாப்புல கமருதீன். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு காதல் வந்துச்சு, மோதல் வந்துச்சு, ரொமான்டிக்காக பண்ணிங்க, மைக்கை கழட்டி பேசுனீங்க, அப்புறம் மோட்டர் ரூமுக்கெல்லாம் போய் வந்தீங்க, அதெல்லாம் ஓகே. ஓகேவா? அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே ஏதாவது எக்ஸ்போஸ் பண்ணி தொலைறீங்க. பொத்தனாப்பில் வந்து இருக்கணும், புரியுதா? நீ வந்து நேர் எதிரியாக இருந்தால் கமருதீனை பற்றி பார்வதி சொல்லட்டும், அப்போ வந்து பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்போ கமருதீன் பக்கம் எல்லா ஃபோக்கஸும் மாறும். கமருதீன் தப்பாக இருக்கலாம், நெகட்டிவாக மாறலாம், இல்லை பாசிட்டிவாக மாறலாம், அது வேறு விஷயம். ஓகேவா? இல்லை கமருதீன் பார்வதி எக்ஸ்போஸ் பண்ணட்டும் எதிரியாக இருந்து. அப்போது பார்வதி மேலே இருந்த பின்பங்கள் வேறு மாதிரி மாறாது, பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒரு விதத்தில் மாறுது, அது பிரச்சனை இல்லை. 2 பேரும் லவ்வராக நேற்று வரைக்கும் சுற்றி நின்றுட்டு உங்களுக்கு யாரை பிடிக்கும் ஒரு ஆள் சொல்லுங்கள், சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்வதின்றார் அவர். என்னடா பண்ணிட்டு எங்களை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கெல்லாம்? புரியவே இல்லை எங்களுக்கு. ஸோ அதனால் மக்களே, இதிலேருந்து என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது 2ங்களும் ஒரு தண்டங்கள். ஸோ இவங்க போடக்கூடிய சண்டைகள் நம்ம பார்த்து முட்டாளாகிறத விட
அமைதியா வந்து வேற கன்டென்ட்ட பார்த்துட்டு போயிடலாம். அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.